ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸோட நெக்லைன் எப்படி ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் வச்சு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திருப்பிக்கோங்க துணியை. இது மாதிரி பாருங்கள், லைனிங் பீஸ் கீழேயும் மெயின் மேலேயும் வர மாதிரி வச்சுட்டு அங்கே செயின் ஸ்டிச் போட்டிருப்போம்ல, அந்த செயின் ஸ்டிச் மேலேயே ஒரு ஸ்டிச் அழகாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நாட் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு ஸ்டிச் அழகாக போட்டுக்கோங்க. இது சேஃப்டிக்காகவும் யூஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக நாட்டை உள்ளார விட்டு அழகாக வச்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கிராஸ் கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டி பிட்டாக கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ கிட்ட முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் எடுத்து ஒரே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டால் திரும்புறதுக்கு யூஸ் ஆகும், அழகாகவும் இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் அழகு தையல் நம்ம இதில் போட முடியாது. ஸோ கார்னரில் ஆரி ஒர்க் ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு லைனிங் உள்ளார மடிகிற மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா இது அசையாமல் அழகாக அப்படியே முதுகில் நிற்குங்க. தொங்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தொங்காமல் அழகாக நிற்கும். பார்க்க எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் பீஸ், அதாவது ஒரிஜினல் ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸோட ஹைட்டை மெஷர் பண்ணிட்டு மடித்து தைக்க வேண்டியதாங்க. தேங்க்யூ.